हर शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருகிடதா திருகிடதா தீனா கிடகதீன் 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 கிடகதா திருகிடதா 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 காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார் நந்தன் சந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா பெரிய புராணம் சைவ சமய தத்துவத்தின் விலைமதிப்பில்லா பொக்கிஷம் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் ஆற்றிய ஒப்பற்ற சிவபக்தியையும் பெரிய புராணம் விளக்கிக் கூறுவதால் உயர்ந்த மறையாக சைவ சமயம் இதை போற்றி புகழ்கிறது. இந்த அற்புதமான பரிசை நமக்களித்தவர் சேக்கிழார் பெருமான். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே தெய்வப் புலவர் என
2 பேருக்கு மட்டுமே பெயருண்டு. அதில் ஒன்று திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர், இரண்டாவது திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான். 63 நாயன்மார்கள் இன்றும் மக்கள் மத்தியில் போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்கு சேக்கிழார் பெருமான் ஆற்றிய அற்புதமான இறைத்தொண்டே காரணம். குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழார் பெருமான் 2ஆம் குலோத்துங்க மன்னனுக்கு 63 நாயன்மார்களின் வரலாற்று மகிமையை எடுத்துக் கூறி சைவ சமய தத்துவத்தின் முக்கியத்துவத்தை அவர் உணரும்படி செய்தார். அவர் வழியே பெரிய புராணம் நமக்கும் கிடைத்துள்ளது. அந்த 63 மிகவும் முக்கியமானவர்கள் தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அனைத்து நாயன்மார்களை பற்றியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரமாக பாடியுள்ளதால் அவரையே முதன்மையாக ஏற்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றோம். சுந்தரர் ஈசனின் திருத்தொண்டிற்காக திருநாவலூரில் ஒரு சிவாச்சாரியரின் குடும்பத்தில் சடையனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் மைந்தனாக பிறந்தார். நீங்கள் அனைவரும் என் இல்லத்தில் நடக்கும் விசேஷத்திற்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? தாங்கள் யார்? சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கு அருகிலேயே நின்று பூஜை புரியும் பெருமை பெற்ற சிவாச்சாரியார் அல்லவா? சடையனாரே, நீண்ட காலமாக குழந்தை பேரில்லாமல் தவித்த உங்களுக்கு இறைவன் அருளால் அழகான குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு நாமகரணம் சூட்டும் நன்னாளில் நாங்கள் வராமல் இருப்போமா? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இந்த திருநாவலூரில் சடையனாரை அறியாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? சிவபெருமானின் 5 திருமுகங்களான ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகியவற்றிலிருந்து தோன்றிய கௌசிகர், காசிபர், அகத்தியர், பரத்வாஜர், கௌதமர் என்ற 5 வழிவந்ததல்லவா ஆதி சைவ மரபு. அந்த வழிவந்த சடையனார் தமது மரபுக்கே உரிய நெறிமுறைகளோடு வாழ்ந்து வருபவர் அல்லவா? எங்கள் இசைஞானி மட்டும் சாதாரண பெண்ணா என்ன? ஞான சிவாச்சாரியரின் குடும்பத்தில் பிறந்தவள் அல்லவா? அந்த விருட்சத்தில் பூத்து காய்த்து சிவஞான கனியாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இசைஞானி, உன் குழந்தை மிகவும் சுந்தரன். ஆம் சடையனாரே, இவனது சுந்தர ரூபத்தை பார்த்தால் வளர்ந்த பிறகு சாட்சாத் அந்த சுந்தரேஸ்வரரைப் போலவே இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
போதும் போதும், குழந்தைக்கு கண் பட்டுவிட போகிறது. இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி? குழந்தைக்கு நாமகரணம் சூட்ட வேண்டாமா? இசைஞானி, குழந்தையை தொட்டிலிருந்து எடமா. பார்த்தாயாடி இசைஞானி என்ன செய்கிறாள் என்று? தொட்டிலிருந்து குழந்தையை பூ போல் எடுக்கிறாள். தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தை அல்லவா? அதனால் தான் எச்சரிக்கையோடு அவனுக்கும் வலிக்காமல் தொட்டிலுக்கும் வலிக்காமல் அப்படியே எடுக்கிறாள். அனைவரும் அமருங்கள். எல்லோரும் அப்படி அமருங்கள். நாமும் அமருவோம். சடையனாரே, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா? இங்கு உள்ளவர்களில் பெரியவர் தாங்கள்தான். ஈஸ்வரமூர்த்தி என்று சொன்னாலே அத்தனை பேரும் தலைவணங்கி போற்றும் பெருமை பெற்றவர். சிவன் அடியாரான தாங்கள் தங்கள் வாக்கால் ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள். குழந்தையை பார்க்கும் அனைவருமே அவனது அழகை பார்த்து மிகவும் புகழ்ந்து போற்றுகிறார்கள். நானும் நம் குடும்பங்களுக்குள் இவ்வளவு அழகான குழந்தையை இதுவரை பார்த்ததில்லை. நம்பி என்றால் ஆடவரில் அழகானவர் என்று பொருள். ஆகையால் நம்பி என்றே பெயர் சூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன சடையனாரே, ஏதோ யோசிப்பது போல் தெரிகிறதே. நான் சூட்டிய நாமகரணம் தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் திருவாக்கில் நம்பி என்று எப்போது வந்துவிட்டதோ அதுதான் அவனது பெயர். அத்தோடு சேர்த்து சொல்லுங்கள் சடையனாரே. எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் வழி வழியாக திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள். என் மனைவி இசைஞானி திருவாரூரைச் சேர்ந்தவர். அவ்வளவு ஏன், என் தந்தையாரின் பெயரே ஆரூரன் என்பது தங்களுக்கு தெரிந்ததுதானே? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? உமது தந்தையார் ஆரூரரும் நானும் நெருங்கிய நண்பர்களாயிற்றே. ஆரூரன் என்ற பெயரை அனைவரும் அறிவார்களே. அதனால்தான் பாட்டனாரின் பெயரை பேரனுக்கு சூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் தாங்கள் சூட்டிய திருநாமமும் இருக்க வேண்டும். அதனால் தாங்கள் சூட்டிய நம்பி என்ற பெயரோடு என் தந்தையார் பெயரான ஆரூரானையும் சேர்த்து நம்பி ஆரூரன் என்று சூட்டலாம் என்று நினைக்கிறேன். நம்பி ஆரூரன் அழகான பெயர், அதையே சூட்டிவிடலாம். அம்மா இசைஞானி, குழந்தையின் காதில் நம்பி ஆரூரன் என்ற பெயரை 3 முறை சொல்லம்மா. சரி. நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரன். ரதத்தை நிறுத்து. அதோ பார், குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது.
மகாராஜா, குதிரை கட்டுக்குள் அடங்கவில்லை. குதிரை அடங்க மறுக்கிறது மகாராஜா. சாரதி, ஏதாவது செய், ரதத்தை நிறுத்து. எப்படியாவது ரதத்தை நிறுத்து. குழந்தாய், உன் பெயர் என்ன? நம்பியாரூரன். உன் தந்தையாரின் பெயர்? எந்த தந்தையை கேட்கிறீர்கள்? என் பிறப்பிற்கு காரணமான தந்தையா? உலகங்கள் அனைத்தையும் படைத்தருளி பரிபாலிக்கும் பரமேஸ்வரன் உயிர்கள் அனைத்திற்கும் தந்தை என்பதால் அந்த ஆன்மீக தந்தையா? இல்லை, குடிமக்கள் அனைவரும் நாட்டையாளும் மன்னருக்கு பிள்ளைகள் என சொல்லப்படுவதால் மன்னராக விளங்கும் தந்தையா? தாங்கள் எந்த தந்தையை பற்றி கேட்கிறீர்கள்? உன் வீடு எங்கே இருக்கிறது? இதோ இதுதான் எங்கள் வீடு. இப்படி வீதியில் வந்து விளையாடலாமா? விளையாட வேண்டும் என்று நினைத்து விட்டால் வீடு வீதி என்றெல்லாம் பார்க்க முடியுமா? ரதம் உன்மேல் மோதி இருந்தால் என்னவாகும்? அது எப்படி மோதும்? நான் தான் குதிரையை கட்டுப்படுத்தி விட்டேனே. என்ன? குதிரை நீ கட்டுப்படுத்தினாயா? அது எப்படி? இந்த அகிலமே என் ஈசனின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அதனால் தானே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த இடபவாகனர் பெண்ணை இடப்புறம் வைத்தவர், சுடலையை இடமாக கொண்டவர் அந்த ஈசன் அல்லவா? அந்த ஈசனின் பாதத்தை ஒரு கணம் சிந்தித்தேன். குதிரை நின்றுவிட்டது. மகாராஜா, குழந்தை சொல்வது உண்மைதான். அவன் பார்வையை கட்டுப்படுத்தியது. அதிசயமான குழந்தை, புத்திசாலியான குழந்தை. வணங்குகிறேன் மன்னவா. வணக்கம் மன்னவா. வாருங்கள். இந்த பிள்ளை எங்கள் மகன்தான் நம்பி. என்ன இது? மன்னரிடமே உன் குறும்பி பற்றி ஆரம்பித்து விட்டாயா? மன்னிக்க வேண்டும் மன்னவா. நான் பூஜை செய்து கொண்டிருந்ததால் குழந்தை வீதிக்கு வந்து விட்டதை கவனிக்கவில்லை. தாங்கள் செல்லும் பணிக்கு தாமதமாக என் குழந்தை காரணமாக விட்டானே என்று வருத்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் தாங்கள் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை இந்த நேரத்தில் வீதியில் விளையாட வந்ததால் தானே இப்படி ஒரு தெய்வீக குழந்தையை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த வயதில் ஒரு குழந்தை இப்படி பேசுகிறது என்றால் அது இந்த பிறப்பால் இங்கு வந்ததால் மட்டும் வந்த ஞானமாக இருக்க முடியாது. பூர்வ ஜென்ம ஞானம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் பொருள். இந்த குழந்தை இங்கு வளர வேண்டிய குழந்தையே அல்ல. என்ன பார்க்கிறீர்கள்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது தங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் இந்த குழந்தையை எனக்கு தத்துக் கொடுத்தால் நான் இவனை அரண்மனைக்கு கொண்டு சென்று ஓர் இளவரசனை போல் வளர்த்து ஆளாக்குவேன். ஏன் யோசிக்கிறீர்கள்? தங்கள் மகன் இளவரசனாவது உங்களுக்கு பெருமைதானே? இல்லை இல்லை, என் மகனை
நான் அப்படியெல்லாம் தந்துவிட முடியாது. நீண்ட காலம் பிள்ளை பேர் இல்லாமல் தவித்த நாங்கள் தவமாய் தவம் இருந்து இறைவனை வேண்டியதால் தோன்றிய பிள்ளை இவன். யாருக்காகவும் என் பிள்ளையை நான் தரமாட்டேன். இவன் இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது. இசைஞானி, பதட்டப்படாதே. இந்த அக்ரஹாரத்தில் பிறந்த பிள்ளை அரண்மனையில் வாழப்போகிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? அதற்காக 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை சுமையாக கருதி எடுத்து கொடுத்து விட முடியுமா? இசைஞானி, நாட்டில் வாழும் குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரச போகத்தை பற்றி கனவு காண்கிறார்கள். உன் பிள்ளைக்கு அது தானாக தேடி வந்திருக்கும் போது வேண்டாம் என்பது நல்லதல்ல தாயே. அரச போகத்தை விட ஆன்மீக ஞானமே என் பிள்ளைக்கு வேண்டியது. அது அவனுக்கு இங்கு வளர்ந்தால் மட்டுமே கிடைக்கும். அமைதி, அமைதி. சம்மதம் சொல்ல வேண்டிய என்னை விட்டுவிட்டு நீங்களே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? ஆம், நம்பி கூறுவதுதான் சரி. இவனுடைய முடிவுதான் இதில் மிகவும் முக்கியமானது. குழந்தாய், நீ என்ன சொல்கிறாய்? அரச வாழ்வின் செல்வாக்கால் அந்தன குல மரபுகளை எங்கே நான் மறந்து விடுவேனோ என்று என் தாய் அஞ்சுகிறார். அந்த கவலையே தங்களுக்கு வேண்டும். தோற்றத்தில் இவனை இளவரசனை போல் அதற்குரிய சிறப்போடு வளர்த்தாலும் அந்தணகுல மரபு மாறாமல் பார்த்துக் கொள்வேன். இசைஞானி, ஒரு நாட்டின் அரசர் தெய்வத்தின் பிரதிநிதி என்று சாஸ்திரம் கூறுகிறது. அவருடைய நலத்திற்காக பிரஜைகள் எதையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். நம் மன்னருக்கு பின் இந்நாட்டை அரசால அவருக்கு ஒரு வாரிசு வேண்டும். நீ உன் குழந்தையை அவருக்கு தாரை வார்த்து ராணியாரின் கலக்கத்தை போக்க வேண்டும். நமக்கு ஏற்பட போகும் துக்கத்தை மறந்து இந்நாட்டின் நலனுக்காக நாம் இதை செய்யத்தான் வேண்டும். இல்லை, நீங்கள் அனைவரும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் சரி, என்னால் நம் குழந்தை நம்பியே பிரிந்திருக்க முடியாது. அம்மா, நீ கவலைப்படாதே. நீ உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். பாசபந்தங்களை விட்டு விலகினால்தான் ஈசனின் அருளை பெற முடியும். ஆகையால் தான் தங்களிடமிருந்து சிறிது காலம் என்னை பிரிந்திருக்க செய்கிறார். இருவினை பயன்தான் பிறவிகளுக்கு காரணமாகிறது. அதனால் செய்வதனைத்தையும் சிவார்ப்பணமாக செய்ய வேண்டும். என் கண்ணே, அறிவு கொழுந்தான உன்னை காணாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? கவலை வேண்டாம். இங்கேயே உங்களுக்காக ஒரு சேவகனை நியமிக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தையை வந்து பார்க்கலாம். என் குழந்தையை பெறுவதுதான் என் விதி என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? நம்பி ஆரூரனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். என் தாய் சம்மதம் தெரிவித்து விட்டார். மன்னரே, சொல்லுங்கள் இளவரசே. அரண்மனைக்கு செல்லலாமா? தாராளமாக செல்லலாம். நான் வருகிறேன்.